கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் வாழவந்தி நாட்டு மைந்தன் மாதேஸ்வரன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கொங்கு மண்டலத்தினுடைய எழுச்சி மாநாடு, அதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், பேரவைத் தலைவர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நாமக்கல் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இளைஞர்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக இன்றைக்கு நம்முடைய மகளிர்கள் அத்தனை பேரும் இங்கு ஒன்று திரண்டு இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி அடைவதில் சென்று சொன்னால் அதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றியினுடைய உண்மை என்று சொல்ல வேண்டும். அப்படி பெண்கள் இன்றைக்கு நம்மோடு ஆணுக்கு நிகராக அத்தனை பேரும் திரண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், பெண்களை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்திலே கொங்கு வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற கவிமணியின் கூற்றுக்கேற்ப இயற்கையின் படைப்பிலே பெண் படைப்பு தான் அழகிய படைப்பு, அன்பான படைப்பு. பெண் என்றால் பேணுதல், பேணி காத்தல் என்றுதான் பொருள். அவள் தாயாகவும் தாரமாகவும் தோழியாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் ஏன் மருமகளாக இருந்து பல பரிமாணங்களிலே நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. உலக தோன்றலிலே முதலிலே நம் சமூகம் தாய் வழி சமூகமாகத்தான் இருந்தது. பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் அது தந்தை வழி சமூகமாக மாறிவிட்டது. கலாச்சாரம், கலை, பண்பாட்டை கட்டி காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த பாங்கு நம் கொங்கு பெண்களிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக உண்மை என்று நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் படித்தால் அது வீட்டுக்கு மட்டுமல்ல, நம் நாட்டுக்கே பெருமை. படித்த பெண்கள் நல்ல விளைநிலங்களை உருவாக்குவதை போல் நல்ல புதர்வல்களை உருவாக்குவார்கள் என்பதிலே எந்த மாற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. தானும் உயர்ந்து இந்த சமுதாயத்தையும் உணர்த்துகின்ற அந்த குணம் நம் பெண்களிடம் இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் ஒத்துக்கொள்ள வேண்டும். பெண் உரிமையை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். பெண் உரிமை என்பது ஆண்களை எதிர்ப்பதல்ல, இருவரும் இணைந்து பயணிப்பதுதான் பெண் உரிமை. பெண் உரிமையை பற்றி ஆல்பர்ட் கான்ஜூ என்ற ஒரு அறிஞன் சொல்கிறான், எனக்கு முன்னால் நடக்காதே, அது என்னை பின்தொடர்வதாக அர்த்தம். என் பின்னாக செல்லாதே, அது உனக்கு நான் வழிகாட்டி அல்ல என்று சொல்றார். இருவரும் இணைந்து நடப்பதே ஒரு மிக சமூக உயர்வு என்று கூறுகிறார். ஒரு பெண் பிறந்து வளர்ந்து தன் தாய் தந்தையிடம் சண்டை போட்டு தன் தந்தையிடம் செல்லத்தை அன்பை பட்டு ஒரு கணவனிடம் தன் மனைவியாக வரும் பொழுது பிறந்த வீட்டுக்கே அவள் ஒரு விருந்தாளியாக செல்வதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி நாம் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் அத்தனை இளைஞர்களும் நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு பற்றி பெண்ணிடம் பேசலாம். ஆண் தான் பேசுவது சரியாக இருக்கும். ஆண் குழந்தைகளை நாம் வளர்க்கும் போதே பெண் பிள்ளைகளை பற்றி புரிதலை கொண்டாட வேண்டும். பெண்களை மதித்து மரியாதை செய்த ஆண் தான் இந்த சமூகத்திற்கு தேவையானவர். ஒரு பெண் பேசப்படுகிறார் என்றால் அங்கே ஆண் சரியாக இல்லைதான் என்ற அர்த்தம். பெண் சமூகத்தை கண்ணியத்தோடு நடத்தும் அந்த பாங்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு என்றைக்கும் இருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொண்டு என்ன அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் வழியிலே அண்ணன் தொழிலுக்காகவும் விவசாயத்துக்காக